போர்த்துக்கல்ல லிஸ்பனில் இருக்கக்கூடிய எனக்கு பின்னால் இருக்கிற இந்த பெரிய கிறிஸ்தவ ஆலயம் வலிமையான கற்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆலயங்களில் உண்டு. இந்த கற்கள் வலிமையானதாக இருந்தாலும் அதற்குள் சில வழிகளும் புதைந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆம், 7ஆம் நூற்றாண்டுகளிலே இங்கே ஒரு பள்ளிவாசல் லிஸ்பனை மெருகுபடுத்திய, செதுக்கிய, அழகுபடுத்திய, விரிவுபடுத்திய ஒரு பள்ளிவாசல் இங்கே இருந்து அதன் மேல்தான் இந்த ஆலயம் இப்பொழுது எழுந்து நிற்பதை பார்க்கின்றோம். போர்த்துக்கல் 500 வருடங்கள் இஸ்லாமிய ஆட்சியிலே வெளிச்சம் கொடுத்து கொண்டிருந்த அந்த காலத்திலே தான் இந்த இடத்திலே 7ஆம் நூற்றாண்டிலே பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த வரலாறுகள் மறைக்கப்பட்டு அல்லது புதைக்கப்பட்டு அதன் மேல் கட்டிடங்கள் எழுப்பப்பட்டாலும் இந்த கற்கள் இன்னும் வரலாற்றை பறைசாட்டி கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். நீங்கள் பார்க்கின்ற இந்த உயர்ந்த மினராத்துகள் அப்படியே சாட்சி சொல்லும் அளவுக்கு இந்த உயர்ந்த மினராத்துகள் பாங்கு சொல்வதற்காக அன்றைய காலத்திலே அமைக்கப்பட்டவைகள் சாட்சிகளாகவும் வரலாறை சொல்லும் காட்சிகளாகவும் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதனால்தான் கற்கள் வலிமை மிக்கது, அதை சொல்லும் சொற்கள் வலிமிகுந்தது. இந்த சர்ச் 12ஆம் நூற்றாண்டில் முஸ்லிம்களின் ஆட்சியை கைப்பற்றிய பின் முதலாவதாக இங்கிருந்த பள்ளிவாசலை சர்ச்சாக முற்றியதாகத்தான் வரலாறு சொல்கிறது. ஆனாலும் எங்களுக்கு தெரியும், அந்த காலத்திலே இஸ்லாமிய கட்டிடக்கலை பெரும் அடித்தளங்களை ஆழமாக கொண்ட கட்டிடங்களாகத்தான் பெரிய பள்ளிவாசல்கள் அமைந்திருந்தது. அதனால்தான் இதன் சில பகுதிகள் அப்படியே வைக்கப்பட்டு ஆலயமாக மாற்றப்பட்டிருக்கிறது என்று வரலாறும் சொல்கிறது. இது போன்ற பல பள்ளிவாசல்கள் இந்த லிஸ்பனை சுற்றி இருந்தவைகள் தடயங்களே காணாமல் போகின்ற அளவுக்குத்தான் செய்திருக்கிறார்கள். ஏன் தடயங்கள் என்ன, வரலாறு கூட மறைக்கப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். போர்த்துக்கல் ஓர் இஸ்லாமிய நாடாக இருந்தது என்ற வரலாறு பலருக்கும் தெரியாத அளவுக்கு மிக கச்சிதமாகவும் மிக நுணுக்கமாகவும் அந்த வரலாற்றில் புதைக்கப்பட்டிருப்பது தான் அந்த வரலாற்றை தேடிய பயணத்தில் நாங்கள் உணர்ந்து கொண்ட பாடம். இந்த விடயங்களை உங்களோடு லிஸ்பனிலிருந்து பகிர்ந்து கொள்கின்றேன். தொடர்ந்தும் இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு எனது பேஜ்களை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். மீண்டும் மீண்டும் இது போன்ற அரிய பல தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றோம். அதுவரைக்கும் லிஸ்பனிலிருந்து உங்களோடு நான் ஹிஷாம்.